நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலேருந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு 9 to 5 ஜாப்லேருந்து ஒரு பிஸ்னஸ் போகணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் அதை செயல்படுத்தவே முடியல. இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் முன்னாடியே இருக்குது, ஜாப் இருக்கோ இல்லையோ, அது என்னால் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கும் நம்புகிறேன். இப்போது ஒரு ஜாப்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மூவ் ஆகிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து 4 மாதங்கள் மட்டுமே எடுத்துக்க முடியும். நம்மக்கிட்ட சரியான ஆக்ஷன் பிளானும் அதுக்கான எண்ணங்களும் இருந்தால் போதும் அப்படின்றது தான். ஸோ அப்போது அப்படி ஒரு ஆக்ஷன் பிளானை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்குது, ஏன் நான் ஒரு ஜாப்லேருந்து பிஸ்னஸ் போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறேன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனைகளால் நம்ம இன்னும் ஒரு ஷிஃப்ட் க்ரியேட் ஆகாமல் இருக்குது, நம்ம ஏன் பிஸ்னஸ்குள்ளே போக முடியாமல் இருக்கோன்றதான் பேச போகிறோம். நம்ம சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈர்ப்பு விதியை பற்றி முழுமையான புரிதல் வேணும் அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் நிறையா செக் பண்ணுங்கள். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்குள்ள ஒரு ஷிஃப்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போக முடியாமல், அதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு 7 காரணங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 காரணங்களை புரிஞ்சுக்கும் போது இதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வழிகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசிக்கவும் முடியும். இதை தாண்டி நீங்கள் நினைக்கிற காரணங்கள் எல்லாமே நம்ம ஒரு ஜாப்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு துணிவு ஏற்படலை. அதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கான்ஷியஸ் நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றிக்கிறதுக்கு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த 7 விஷயங்கள் தான் கோர் ஐடியா. இதை நீங்கள் பொறுமையாக உங்கள் லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களால் ரொம்ப ஈஸியாக ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ண முடியும். நம்மளை தடுக்கக்கூடிய முதல் விஷயம், அதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கிற முதல் விஷயம் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஃபெயில் ஆகிறது வேறு. இன்றைக்கி இந்த ஜாப் டு பிஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ண நினைக்கிறவங்களில் 90க்கும் மேற்பட்ட ஆட்கள், அது என்னோடய அனுபவம் எனக்கு இருக்குது, 90க்கும் மேற்பட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் எதிர்காலத்தில் ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மாட்டிப்போன்ற பயம் தான் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு பிஸ்னஸை தொடங்கி ஃபெயில் ஆனவங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் தைரியமாக மாறி இருக்கும். ஆனால் நிறைய பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இது நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோன்ற அந்த பயத்தில் மட்டும்தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்ருப்போம். இந்த எதிர்காலத்தை பற்றின பயம் பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, என் வேலையில் கூட இருக்கும். இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சரில், எனக்கு இதே மாதிரி க்ரோத் இருக்குமா, இது எல்லாமும் பயம்தான். அப்போது பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய பயம் மட்டும் வித்தியாசமாக நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு புது முயற்சி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை கான்ஷியஸ் எப்பவுமே யோசிக்கும். நமக்கு இருக்கிற பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டார், ஜாப்லேருந்து வெளியே போனவர் கடைசியில் சர்வை பண்ண முடியாமல் போயிட்டார், திரும்ப ஜாப்க்கே வந்துட்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அந்த விஷயங்கள் தான் நமக்குள்ளே ஒரு ஃபியராக உருவாகுது. அப்போ நம்ம அனுபவிக்காத, நம்ம வாழ்க்கையில் உணராத ஒரு விஷயம் நம்மளை பயமுறுத்து அப்படின்னா அங்கே போனால் தானே தெரியும். சும்மா நம்ம பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் அந்த இடத்துக்கே போகல அப்படின்னா நீங்கள் அந்த முயற்சியை செய்யாமையே வெறும் மனசுக்குள்ளே தான் ஃபெயில் ஆகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஜாப்லேருந்து பிஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபியர்ன்ற ஆஸ்பெக்ட் தான் உங்களை ரொம்ப உறுத்துது அப்படின்னா முதல்ல ரஃப்பாக ஒரு பிஸ்னஸ் பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் அதை நோக்கி நகர்றதுக்கு ஒரு படிப்பை உருவாக்குங்க. உங்களுக்கு அந்த தைரியம் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த பிஸ்னஸ்குள்ளே போக முடியும். அதை நம்ம தான் ஏற்படுத்தணுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமானது, புரிஞ்சுக்கக்கூடியது, ஆனால் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம், கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கி இருக்கிற வேலை எனக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் மைண்ட் அங்கே செட் ஆகிடுச்சு, எனக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்குது அட்லீஸ்ட். ஸோ அப்போது கான்ஷியஸ்க்கு பொதுவாகவே அந்த இடத்த மாற்றிக்கிறதுக்கோ இல்லை ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போகிறதுக்கோ பயப்படும். அந்த காரணம் தான் மேக்ஸிமம் நம்ம ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நல்லா இருந்து நான் என்னுடைய வேலையிலேயே எல்லாம் கிடச்சி நான் சந்தோஷமாக இருந்தால் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வேலை பிடிக்கல, எனக்கு வேலையில் இஷ்யூஸ் இருக்குது, மேனேஜர் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய ஆசையாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஷிஃப்ட் நடக்கணும்ல. அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான இடம், இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான இடம், அதனால் கான்ஷியஸ் அப்படி இருக்குன்னு கிடையாது. சம்டைம்ஸ் கான்ஷியஸ்க்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே இது போதும், இப்படியே இருந்துக்கலாம்னு சொல்லணும். ஸோ கான்ஷியஸ்க்கு நம்மளுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் ஆஃப் லைஃப்லாம் தெரியாது. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் கூட இதே கஷ்டத்தில் இருந்துக்கலான்னு தான் சொல்லுவோம் சம்டைம்ஸ். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஜாபில் சஃபர் ஆகிட்டு இருந்து கூட நான் போகலான்னு நினைக்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன்லாம் எனக்கு இல்லைங்க, நான் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கேன், போகலான்னு நினைக்கிறேன், ஏன் போக முடியல அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்ன்றது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை காரணம் காமிச்சிக்கிட்டு நான் இந்த வருஷம் மாறிடுவேன், இன்னும் 6 மாதத்தில் நான் மாறிடுவேன், 2 மாதத்தில் நான்
ரெசிக்னேஷன் கொடுத்துருன்னு சொல்கிற ஆட்கள் இன்றைக்கும் 3-4 வருஷங்களாக அங்கேயே இருக்கிறது நீங்கள் கவனிக்க முடியும், உங்களையும் சேர்த்து. ஸோ உங்கள் நண்பர்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் சொல்லிட்டுருப்பீங்க, போகாமல் இருப்பீங்க. காரணம் நமக்கு அங்கே இருக்கிற ஒரு பேசிக் சிம்பிள் கம்ஃபர்ட் ஜோன். இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மேபி நமக்கான ஆசைகளை பெருசுப்படுத்திக்கிட்டு நம்ம இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சின்னதாக வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம கான்ஷியஸ்க்கு புரிய வச்சா மட்டும்தான் உண்டு. இதை நீங்கள் ஈர்ப்புதி பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒரு பேசிக் நான் விஷயம் சொல்கிறேன். 3வது விஷயம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இது டிப்பிக்கலாக சொல்லணும்னா இன்செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். நமக்கு இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கிற பணம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக மாதம் கிடச்சிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் 30 நாள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை 30 நாளாக செலவு பண்ணி உங்களோட நேரத்தையும் உங்களுடைய எஃபர்ட்டையும் கொடுத்து அந்த பணம் சம்பாதிக்கிறீங்க. ஸோ அந்த பணம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதா கான்ஷியஸ் நினச்சிக்கிறது. இல்லை, இது கேரண்டீட் மணி நினச்சிக்கிறது. எங்கேயுமே கேரண்டி கிடையாது. எல்லாத்துலேயும் நம்ம உழைப்பு தேவைப்படுது, எல்லாத்துலேயும் நம்மளுடைய நேரம் தேவைப்படுது. ஆனால் நம்ம கான்ஷியஸ்க்கு எப்படின்னா, இந்த மாதம் நான் வேலை செஞ்சால் எனக்கு அந்த பணம் வரும். ஆனால் பிஸ்னஸ்ன்னு போகும்போது அது கேரண்டி இல்லைன்னு நம்புது. ஸோ அப்போ இங்கே தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெர்ஸ்பெக்டிவ் வேலையை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரெண்டை நல்லா கவனிச்சுப்பார், நம்ம கூட இருக்க மாட்டாங்க, பேசிகிட்டு இருக்க மாட்டோம், கனெக்ஷன் இருக்க மாட்டோம். அப்படி இருந்தாலுமே அவங்க நெகட்டிவாக இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை மட்டும்தான் கான்ஷியஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கும், சந்தோஷமான விஷயங்களை காமிக்காது. ஸோ நம்ம நிறைய இடங்களில் பிஸ்னஸ்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்கிற காரணம் அப்படின்றது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இப்போது ஒரு வேளை பிஸ்னஸில் போனால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்னுடைய சொந்த காசு நான் போடணும், நான் இல்லை எல்லா ரிஸ்க்கும் எனக்கு தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் ரிஸ்க் அப்படின்றது ஈவன் ஃபார் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ். ஸோ அப்போது இங்கே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை காரணம் காமிச்சு நம்மளே தடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம 1% கிளப்னு ஒரு கோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் டு பிஸ்னஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகிறதுன்னு ஒரு செக்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அதாவது நம்ம என்னென்ன காரணங்கள் சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து வச்சுருக்கிறோமோ, பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, அந்த காரணங்களை எப்படி பிரேக் பண்ணுறது, பிஸ்னஸில் இருக்கிற மித் என்ன. இப்போ நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அப்படி என்னெல்லாம் பொய்கள் இருக்குது, அது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த ஜாப் டு பிஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் பிளான்ஸ் எடுக்கணும். பர்டிகுலராக இந்த 1% கிளப் அப்படின்றது ஃபினான்ஸ் பேஸ் பண்ண கோர்ஸ், அதாவது மணி எனர்ஜி பேஸ் பண்ண கோர்ஸ். பட் ஒரு மணி எனர்ஜி உருவாக்குறீங்கன்னா, ஒரு ஜாப் டு பிஸ்னஸ் ஷிஃப்ட் ஆனால் உங்களோட மணி எனர்ஜி அதிகம் பெருகும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே முக்கியத்துவம் ஃபினான்ஸ்க்கு இருந்தால் கூட இதில் ஒரு செக்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒர்க் புக்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய ஷிஃப்ட் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ஜாப் டு பிஸ்னஸ் மூவ் பண்ணுறதுல ஹெசிடேட் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின் பண்ண எத்தனையோ பேர் வேலையே இல்லாமல் இருந்த ஆட்கள், இல்லை பணமே சம்பாதிக்காத ஆட்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வேலைக்கு போயிட்டு இருந்த எத்தனையோ பேர்த்துக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட் க்ரியேட் ஆகிருக்கு. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக மணி எனர்ஜி அதிகமாகும் போது நமக்கு பணம் எந்த வழியில் அதிகம் வருமோ அந்த துறை ஓப்பன் ஆகும் இல்லையா. அதனால் கூட நிறைய பேர் ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸை பற்றி செக் பண்ணுங்கள். 4வது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இது பொதுவாக நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோன்றது கூட ஒரு புது விஷயத்தை உருவாக்குறதுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு செல்ஃபில் ரொம்ப டவுனாக இருக்கிற ஆள்னால ஒரு ஜாபை கூட உருவாக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ்குள்ளே போகிறது கஷ்டம். இதுக்கு காரணம் இன்றைக்கி நீங்கள் ஜாபில் இருக்கிறனால பிஸ்னஸ்க்கு போகாமல் இருக்கீங்கிறது காரணம் கிடையாது. பை டிஃபால்ட்டாக ஜாபில் இருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கான கான்டென்ட்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. கான்டென்ட்ஸ்னால் என்ன, உடனே கான்டென்ட்ஸ் இருக்கவங்க எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நான் அப்படி சொல்ல வரல. என்னோடய தேவைகளை நான் ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய லெவல் ஆஃப் கோல் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு கான்டென்ட்ஸ் பத்தலை. உங்களுக்கு கான்டென்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. பட் உங்கள் தேவை, இந்த இலக்குன்னு சொல்கிறது எண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கான்டென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம இலக்குகளை சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு தகுதியான கான்டென்ட்ஸை வளர்க்குறதுக்கும் ப்ராக்டிசஸ் பண்ணணும். முக்கியமாக பிஸ்னஸ் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. அங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, உங்கள் லைஃப் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு உருவாக்கம் செய்யும்போது அதுக்கு தேவையான கான்டென்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த கான்டென்ட்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்த சொல்ல போகிற விஷயம் சம்டைம்ஸ் நம்ம கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் ப்ரெஷர். அதாவது நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க, பிஸ்னஸ்க்கெல்லாம் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, ஈவன் பணம் கூட ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் சுற்றி இருக்கிற ஆட்கள் வேணான்றவாங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சில நேரங்களில் உங்களை த்ரெட்டன் கூட பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 7 ஆஸ்பெக்ட் பற்றி பேசணும் இல்லையா, அதில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் உங்களுக்கு அதிகம் க்ரியேட் ஆகும். பாரு, அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால்
வேலைக்கு போனால் தான் கல்யாணம் ஆகுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வரைக்கும் நம்மளை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமான்ற அந்த முடிவை நீங்களே எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 21 இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், நீங்கள் 30 இருக்கலாம், உங்களுக்கு மேபி ஒரு சில பேர் உங்களை ப்ரெஷர் போட்டிருக்கலாம், மேபி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஆட்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றாதீங்க. சோஷியல் ப்ரெஷர்ன்றது நேராக தான் வரணும்னு கிடையாது, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் வரணும்னு கிடையாது. இன்றைக்கி உங்கள் கலீக்ஸ் 10 பேர் வேலையிலே உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜாப் டு பிஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகல, கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ ஒரு வேலை இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இருக்கிற சரௌண்டிங்கில் உங்களை தவிர எல்லோரும் பிஸ்னஸில் இருக்காங்க, அப்போது ப்ரெஷர் ஆப்போசிட் ஆகும். அப்படி எதுவும் நடக்கலை. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ்க்கு போகிற 1-2 பேரும் ஃபெயிலியராக நமக்கு தெரியுது, இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நம்ம மைண்டு என்ன பண்ணுது, நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. வாட் இஃப் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற 10 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் பாசிட்டிவாக மாறும். அதுக்கான சூழலாம் உருவாக போகிறது கிடையாது. அப்போ முடிவுகளை சொந்தமாக எடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் சொல்கிறத கேட்க வேண்டாம்னு சொல்லலை, அவங்களோட அறிவு எப்படி உங்கள் வளர்ச்சிக்கு தகுதியாக இருக்குதா, இல்லை அவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க அதுக்கு தகுதியாக இருக்காங்கன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சோஷியல் ப்ரெஷர்ன்றது நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்த விஷயம் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். இப்போது ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி, கம்ஃபர்ட் ஜோன்லாம் தாண்டி மாற்றத்துக்கே பயப்படுற நிறையா பேர் இருக்கிறாங்க. இது எப்படின்னா, இது எல்லாம் கலந்தது. இப்போ நம்ம இது வரைக்கும் பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது மொத்தமும் கலந்ததான் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். ஸோ முதலே சொன்ன மாதிரி கான்ஷியஸ்க்கு மாற்றம் பயம், நம்மளுடைய ரொட்டீனை உடைக்க பயம், நமக்கு புதுசாக ஒன்றை கற்றுக்கிட்டு செயல்படுத்த பயம், ஃப்யூச்சரை பற்றி நம்ம இதெல்லாம் ஒன்றா கலந்தது தான் சேஞ்சஸ்க்கு பயப்படுறது. இது ஒரு பேசிக் லா நம்ம மேலே அப்ளை ஆகும்போது ஏற்படுறதா இருக்கலாம், ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது கூட பயமாக இருக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சுக்கு பயப்படுற ஆட்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கூட பயப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனிக்குள்ளேயே பிரான்ச் டு பிரான்ச் மூவ் பண்ணால் ஹெசிடேஷன் வரும், லொக்கேஷன் மாற்றினா பயம் வரும். சில பேர் ஆன்சைட் போகிற கூட ஏற்றுக்காத ஆட்கள் இருக்குது. ரொம்ப ரேராக நான் சொல்கிறது, எல்லோரும் கிடையாது, அப்படியும் இருக்கிறாங்க சில பேர். ஏன்னா நான் இருக்கிற பிளேஸில் இருக்கிற இடத்துல அது அதே சேரில் தான் உட்காரணுங்கிற அந்த மைண்ட் செட் பில்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் ரொட்டீனை ஆர்டிஃபிஷியலாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர் ஆஃப் டாஸ்க்குன்னு இருக்கலாம் டெய்லி, அதை நீங்கள் மாற்றுறது. இப்போ காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஜஸ்ட்டு ஒரு 6:30 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்லை ஈவினிங் பண்ணுற வேலையில் மார்னிங் மூவ் பண்ணுறது. உங்களோட பெரிய முயற்சிகளை ஏர்லி மார்னிங் பண்ணுற மாதிரி உங்கள் ரொட்டீனில் ஷிஃப்ட்டு க்ரியேட் பண்ணுறதன் மூலமாக, உங்கள் ரொட்டீனை ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறதன் மூலமாக கூட இந்த மைண்ட் செட்டை மாற்ற முடியும். பட் இந்த ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது நாட் ஓன்லி டு பிஸ்னஸ். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அதே கம்பெனி. நீங்கள் ஒரு வேலை உங்கள் கம்பெனியில் 6 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது, நிறைய க்ரோத் இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா சூப்பர். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டாக்னட் ஆகிட்டீங்க, உங்கள் மைண்ட் செட் சேஞ்சுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கிருந்து திரும்ப வளர்ச்சின்றது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 7வது விஷயம் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் என்டர்ப்ரனரியல் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறதுக்கான அறிவு இல்லாமல் இருக்கிறது. இப்போது எனக்கு நல்லா வேலை செய்ய தெரியும், ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நான் கரெக்டாக பண்ணுவேன், பட் நானாக ஒரு விஷயத்தை எடுத்து உருவாக்கி மேனேஜ் பண்ண தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது ஸ்கில் தானே லேக் ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இல்லைன்னா போய் கற்றுக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. ஒரு பேசிக் யூடமிலேருந்து ஆன்லைன் கோர்சஸ், இல்லை டைரக்ட் கோச் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுற எத்தனை தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸஸ் இருக்குது. ஸோ இங்கே உனக்கு அறிவு இல்லைன்றதோ இல்லை அனுபவம் இல்லைன்றதோ ஒரு காரணமாக எடுத்துக்காதீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே தான் ஃபேமிலியோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வரது கிடையாது. நிறைய பேர் தானாக உருவாக்கி தான் க்ரியேட் பண்ண பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலி யாருமே பிஸ்னஸ் பண்ணல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அப்போது பிஸ்னஸ் அனுபவம் அப்படின்றது நம்ம கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னா, அது சம்டைம்ஸ் நமக்கு லக்கிலி ஃபேமிலி மூலமாக கிடைக்கும், இல்லை நம்மளாக போய் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் போக போக கற்றுக்கிறது தான். இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்கில் லேக் ஆகுதுன்றதுக்காக என்னை பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்காக நிறையா லேர்ன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எப்பவுமே பிஸ்னஸ்குள்ளே வரும்போது மட்டும், அதாவது ஜாப் மாதிரி கிடையாது, இந்த டிகிரி முடிச்சிட்டியா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா அப்போ தான் உள்ளே வரணும், அப்படி கிடையாது. பிஸ்னஸில் நீங்கள் அரைகுறையாக கூட வரலாம். முதல்ல ஆரம்பிங்க, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்கில் லேக் ஆகுது, எந்த அறிவு உங்களுக்கு பத்த மாட்டேங்குது, என்ன மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியலையோ அதை போய் கற்றுக்கோங்க. இல்லை அதுக்கு ஒருத்தரை நாமினேட் பண்ணி ஒருத்தரை வேலைக்கு வச்சு கூட நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெசிடேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக கூட சம்டைம்ஸ் இருக்கும். எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அறிவில்லை நினைக்கிறது. இப்போ எந்த துறை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே அதுக்கான ட்ரைனிங்ஸ் கிடைக்குது, அதுக்கான நாலேஜ் கிடைக்குது, சம்டைம்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்குது, இல்லை சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது.
ஸோ இதை லேர்ன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில் லேக் ஆகுதுன்னா படிங்க. படிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த முதல்ல சொன்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட டெவலப் ஆகிடும். ஸோ இந்த 7 விஷயங்களில் நீங்கள் எதனால் ஜாப் டு பிஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ண முடியாமல் இருக்கீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஸ்கில்லையோ இல்லை அதுக்கு தேவைப்படுற எண்ண ஓட்டத்தையோ வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு நிறைய இடங்களில் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் பெரிய க்ரோத் வேணும், எனக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணாம், நான் வேறு மாதிரி வாழ்க்கை வாழணும், ப்ளஸ் எனக்கு ஜாப் டு பிஸ்னஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 1% கிளப் ட்ரை பண்ணுங்கள்.